ஹாய் மக்களே, வணக்கம். நானும் ஊருக்கு வந்து ஒரு ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதாவது வெளியூருக்கு வந்து வெளிநாட்டுக்கு வந்து இந்த பாருங்கள். இப்போ நைட்டு சாப்பாடு தொம்யாம் அயாம். இது வந்து நல்லா நம்ம ஊரில் நூடுல்ஸ் மாதிரி இன்னும் சூப் வச்சுருக்கேன். அதை பாருங்கள். அதுதான் இப்போ பிரித்து போட்டு சூப்பு, தொம்யாம் சூப். இது வந்து ரொம்ப ரெடிமேடாக பாக்கெட்டில் கிடைக்கும். இந்த மலேசியாவில் வந்து இது ரொம்ப ஃபேமஸ். இது வந்து தாய்லாந்துக்காரவங்க சாப்பாடு. நிறைய கடை இருக்கும், போனீங்கன்னா அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க. இது நம்ம வீட்டில் ஒரு அவசரமாக செஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கீரை பாருங்கள். கீரையை போட்டுட்டு நைட்டில் நம்ம இந்த மாதிரி நைட்டில் ஒரு சிம்பிளான ஒரு சாப்பாடு அந்த கீரையெல்லாம் போட்டு சாப்பிட்றப்போ நம்ம உடம்பு ஹெல்த்தி. வெளிநாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இது தேவைப்படும். அதனால் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மக்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு. ரொம்ப பிஸி, வேலை அதிகமான வேலை. அதனால் உங்கள்கிட்ட பேச முடியல. ரொம்ப அருமையாக இருக்கும். வந்து பழைய ஆளாக ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து வேலைக்கு போயிட்டு சூடாக இருக்குது. புளிப்பு, உரப்பு, ஆனால் இனிப்பு இல்லை. இனிப்பு இங்கே உள்ள சாப்பிட்றவங்க வந்து கொஞ்சம் சீனி போட்டுக்குவாங்க. நான் சீனி போட மாட்டேன். நல்லா வந்து சளி பிடிச்சிருக்கு, ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த நேரத்தில் இந்த மாதிரி சாப்பிட்டோமா நல்லா வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகிடும். மூக்கெல்லாம் கொஞ்சம் அடைச்சிருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வந்து தண்ணியெலாம் குடிச்சு மறுபடியும் ஒத்துக்கல. 2 மாதம் ஊரில் இருந்தேன் இல்லையா. மக்கள் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் வீடியோ போட முடியல. காலை வேலைக்கு போகிறேன்னா ரொம்ப பிஸி. இப்போ இந்த ரயா டைம்லாம் முடிஞ்சிருச்சா, நோன்பு முஸ்லீம் நம்மளாம் முடிஞ்சு ஒரு லீவில் இருந்தாங்க, வேலைக்கு வரல. அதனால் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக வேலை, வீடியோ போட முடியல. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சொந்தங்கள் பந்தங்கள், எங்கள் சொந்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹாய், எப்படி இருக்கீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க்கை இப்படி இப்படியே போயிட்டுருக்கு. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை. இருக்கிற கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கலாமே. இதில் வரட்டு கௌரவம், வரட்டு பிடிவாதம் அதெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. 10 காசுக்கு புண்ணியம் கிடையாது. இன்றைக்கி வாழ்க்கை இதுதான் நிஜம். அது நொடி இருக்கிறது நம்ம வாழ்கிறோமா, அதுதான் நிஜம். அதனால் எப்பவுமே நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன். ஓகேவா? குட் நைட்.